Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிக்கிறீங்கன்னா மார்ச் 26க்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டெய்லி ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். நிஃப்டியை பொறுத்து நம்ம ப்ரீவியஸ்ல என்ன எதிர்பார்த்தோம் சொல்லிக்கிறீங்கன்னா மார்க்கெட் நமக்கு கேபிள் கொடுத்ததுன்னா ரேட்டஸ்மெண்ட் 50 ஒட்டி நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்தராக ஒரு சின்ன கன்சால்டேஷனோட மேலே போகலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். இன்கேஸ் மார்க்கெட் ரேட்டஸ்மெண்ட் 50 கட் பண்ணால் மட்டும் அது நமக்கு கரெக்ஷனாக திரும்பும் சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். மார்க்கெட் எந்த மாதிரி போயிருந்தாலும் சொல்லி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரேட்டஸ்மெண்ட் 50 சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல ஒரு புல் பேக்கோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லிக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது நமக்கு 5-way ஸ்ட்ரக்சரோட தான் போயிருக்கான். அதாவது 0, 1, 2, 3, 4, 5 இது நமக்கு 5-way ஸ்ட்ரக்சரோட போனதுனால மோஸ்ட்லி அதை ஃபாலோ பண்ணி நமக்கு திரும்பி கொண்டு ஒரு கரெக்ஷன் நடக்கும். ஸோ அந்த கரெக்ஷனை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் வரலாம் சொல்லிக்கிறீங்கன்னா மினிமம் 38லேருந்து 61 வரைக்கும் நமக்கு கரெக்ஷன் வரலாம். ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறீங்கன்னா மார்க்கெட் என்னதான் நமக்கு 5-way ஸ்ட்ரக்சரோட நடந்திருந்தாலும் பேங்க் நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது அங்கே நமக்கு 3-way ஸ்ட்ரக்சர் தான் கிடைச்சிருக்கான். ப்ராப்பராக 5-way ஸ்ட்ரக்சர் நடக்கல. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு கரெக்ஷன் கிடைச்சிட்டு இங்கேயும் இந்த கரெக்ஷனானது ரேட்டஸ்மெண்ட் 78 கட் பண்ணனா அதை நம்ம ரிவர்ஸில் தான் கன்சிடர் பண்ண முடியும். அதாவது கரெக்ஷனாக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நான் 2 வேரியேஷன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேரியேஷனை பொறுத்தல 3 சொன்ன மாதிரி நமக்கு 3-way கொண்ட ஒரு கரெக்ஷனும், செகண்ட் வேரியேஷன் பொறுத்தல மார்க்கெட் 38 கட் பண்ணாட்டி மோஸ்ட்லி நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிட்டு ஃபர்தராக மேலே போகலாம். ஸோ ரெண்டுமே நமக்கு கரெக்ஷனாக ஃபாலோ பண்ணி புல் பேக் தான் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷனுக்கான ரேட்டஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷனுக்கு எந்த மாதிரி ரேட்டஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சிங்குலியா பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரேட்டஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு 23 சப்போர்ட் எடுத்திருக்கா. நமக்கு வரக்கூடிய செஷன் கேப்னு கொடுக்குறது தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபார் ரீசன் சொல்லி பார்க்கும்போது நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஆனது 58 பாயிண்ட் நமக்கு மைனஸ்ல தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு செவ்வாய்க்கிழமை கேப் லோன் ஓப்பன் ஆகலாம். அந்த மாதிரி கேப் லோன் ஓப்பன் ஆச்சுன்னா அரௌண்ட் 38 ஒட்டி நமக்கு சப்போர்ட் எடுக்கும். மார்க்கெட் அந்த மாதிரி 38 ஒட்டி சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு ஒரு மைனர் புல் பேக் கொடுக்கலாம். மார்க்கெட் நமக்கு புல் பேக் கொடுத்தாலும் சரி இல்லை புல் பேக் கொடுக்காட்டியும் சரி நமக்கு 38 கட் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த டார்கெட் 61 78 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதை பொறுத்தளவு இதுக்கான லேபிள் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆன 0-வா இருக்கும். 38 சப்போர்ட் எடுத்ததுன்னா அது நமக்கு கரெக்ஷனுக்கான ஏவா இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நமக்கு புல் பேக் கொடுக்கும்போது அது நமக்கு பியா இருக்கும். இந்த புல் பேக்கை ஃபாலோ பண்ணி 38 கட் பண்ணும்போது நமக்கு சீலுக்கானது 61 வரைக்கும் வரலாம். அந்த மாதிரி நமக்கு 3-way ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் 61 ஆர் 78 ஒட்டி கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி நமக்கு புல் பேக் கொடுக்கலாம். இதுதான் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேரியேஷன் இண்டிகேட் பண்ணுறது. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் அதே ஸ்ட்ரக்சர் தான் போய்க்கிருக்கான். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அதே மாதிரி இந்த வேரியேஷன் முன்னே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பேங்க் நிஃப்டி நமக்கு இன்னும் கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணுறதுனால இந்த இடத்துல அதுக்கான இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கரெக்ஷன் ஆனது நமக்கு 78 ஒட்டி சப்போர்ட் எடுக்காமல் 78 ஒட்டி கன்சால்டேஷன் கொடுத்துட்டு கட் பண்ணுற பட்சத்தில் அது நமக்கு கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் எப்போ 78 கட் பண்ணுதோ மோஸ்ட்லி அது நமக்கு ரிவர்சல் தான் இண்டிகேட் பண்ணும். அந்த ரிவர்சலுக்கான லேபிள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு ஓவரால் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற 0-வா இருக்கும். இந்த பாட்டம் நமக்கு கரெக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வேவா இருக்கும். இந்த புல் பேக்கான நமக்கு கரெக்ஷனுக்கான செகண்ட் வேவா இருக்கும். வரக்கூடிய இந்த கரெக்ஷன் வந்து நமக்கு தேர்ட் வேவா இருக்கும். ஸோ தேர்ட் எப்பவுமே லாங்கஸ்ட் வேவனால மார்க்கெட் 78 கட் பண்ணிட்டு நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுப்பான். இதுதான் நமக்கு 78 கட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு இமீடியட்டா புல் பேக் கொடுக்கும்போது என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதாவது ஆல்டர்னேட்டிவ் வேரியேஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் வேரியேஷனை பொறுத்தவரை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் என்னதான் நமக்கு கேப்லனே கொடுத்தாலும் 38 கட் பண்ண முடியாமல் 38 ஒட்டி சப்போர்ட் எடுக்கிற பட்சத்தில் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் தான் ஃபார்ம் ஆகும். இந்த ரேஞ்ச் ஆனது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணி மேலே தான் போகும். பட் இது என்னதான் நமக்கு ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணாலும் ப்ராப்பரான என்ட்ரியை பொறுத்தளவு நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி தான். மார்க்கெட் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்க தான் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி நான் சொல்லிட்டு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம ஃப்ரைடே என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் 38 ஒட்டி சப்போர்ட் இருக்கும்போது நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகலாம். 38 கட் பண்ணால் மட்டும் நம்ம கரெக்ஷன் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 38 சப்போர்ட் எடுக்காட்டியும் அரௌண்ட் நமக்கு இந்த ஜோன் ஒட்டி கன்சல்டேஷனோட க்ளோசிங் வச்சிருக்கான். இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வழக்கமாக சொல்கிற மாதிரி இந்த ரேஞ்ச் ஆனது நமக்கு அப் ட்ரெண்டை தான் இண்டிகேட் பண்ணுறான். பட் மார்க்கெட் நமக்கு கேப்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அகைன் கீழே வரும்போது இந்த 38 and 50 நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனாக ரியாக்ட் ஆகலாம். அதை பொறுத்தவரை நமக்கு வரக்கூடிய செஷன் கேப் லோன் ஓப்பன் ஆச்சுன்னா அகைன் இந்த ரேஞ்ச் ஆனது நமக்கு டிமாண்ட் ஜோனாக ஒர்க் ஆகலாம். மார்க்கெட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்ததுன்னா நமக்கு ஃபர்தராக புல் பேக் கொடுத்துட்டு அந்த ரேஞ்ச் ஆனது கன்வியூஷன் நடக்கிறதுக்கு தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண மாதிரி மார்க்கெட் ஒரு சின்ன கன்சல்டேஷனோட 38 கட் பண்ணாலும் சரி இல்லை இமீடியட்டாக இந்த ஜோனை கட் பண்ணாலும் சரி நமக்கு ஃபர்தராக மார்க்கெட் 78 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடத்துல வேவ் கொண்ட பொறுத்தளவு இது நமக்கு 0-வா இருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்,
4th நமக்கு ப்ராக்ரஸிங் இருக்கா, அந்த 4th நமக்கு இந்த ஜோனை ஒட்டி சப்போர்ட் இருக்கும்போது ஃபர்தராக 5th மேலே புறமா இருக்கும். அப்படி இல்லாமல் மார்க்கெட் இந்த ஜோனை கட் பண்ணுற பட்சத்தில் இது நமக்கு C-லெக்காக இருக்கும், அதாவது செகண்ட் வேவ்க்கான C-லெக்காக இருக்கும். வரக்கூடிய கரெக்ஷன் நமக்கு தேர்ட் வேவாக மாறுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இதான் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி தான் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த இடத்துல ஸ்லைட்லி டிஃபர் ஆகிறான். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணல, பட் இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணனால இது நம்ம 5th கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம 5th கன்சிடர் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு 3 கொண்ட கரெக்ஷன் நடக்கலாம். இந்த கரெக்ஷன் வந்து நமக்கு 38லேருந்து 61 வரைக்கும் வரலாம். அதாவது நீங்கள் இந்த சிங்குலிய பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக் அண்ட் டெஸ்ட் எடுக்கும்போது நம்மளுடைய மினிமம் டார்கெட் 38 இருக்கும். 38 கட் பண்ணும்போது உங்களுடைய டார்கெட் 61 வரைக்கும் கொண்டு வரலாம். அதாவது 3 கொண்ட கரெக்ஷன் நடக்கும். அப்படி இல்லாமல் இந்த இடத்துலையும் கரெக்ஷனே கொடுத்தாலும் ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ண முடியாமல் 38 நமக்கு சப்போர்ட் இருக்கான்ற பட்சத்தில் மோஸ்ட்லி ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகும். இந்த ரேஞ்ச் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா, 2 கண்டினியூஸான புல் பேக் இண்டிகேட் பண்ணும். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.